43 வயசு ஆனாலும் சிங்கம் தாண்டான்னு டோனி தனி ஆளாக இருந்து லக்னோ கதையை முடித்து சிஎஸ்கே இன்னைக்கு 2வது வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு. சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்ச்சில் சிஎஸ்கே எப்படி ஜெயிச்சாங்க, சிஎஸ்கே என்னென்ன சம்பவங்கள் இந்த மேட்ச்சில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல டாஸை வெற்றி பெற்ற டோனி பந்து வச்சு தேர்வு செஞ்சாங்க. சிஎஸ்கே அணியில் 2 மாற்றங்களையும் கொண்டு வந்தாங்க. ஸோ லக்னோ முதல்ல மார்க்கரம் மற்றும் மிச்சில் மார்க் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறக்கப்பட்டாலும் மார்க்கரம் 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது கலீல் அகமது போட்ட பால ராகுல் திரிபாதி வேறு லெவலில் கேட்ச் எடுத்ததுனால அவுட் ஆயிருப்பார். நிக்கோலஸ் புரான் 9 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது அனுகுல் கம்போஸ் போட்ட பாலில் டோனியோடைய ரிவ்யூ சிஸ்டத்தால் பிஐடி வெளியேறி இருப்பார். ஸோ இந்த சீசன்லேயே மார்க்கரும் மிச்சில் மார்க் அதிரடியாக விளாண்டாங்க. ஆனால் சிஎஸ்கே பவுலருக்கு எதிராக அவங்களாட்டி அதிரடியாக விளாட முடியல. அடுத்ததாக உள்ள வந்த ரிஷப் பந்த் சிஎஸ்கேக்கு எதிராக கம்பேக் ஆகி அதிரடியாக விளாண்டாரு. ஆயுஷ் பதனியும் நிறைய வாய்ப்பு வந்தது, அவரும் அதிரடியாக விளாண்டாரு. அவர் 17 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பாலில் டோனி பண்ண செம்பீட்டில் அவுட் ஆகிட்டு வெளியேறினார். ஸோ ரிஷப் பந்த் அப்துல் சமாத் திடீர்னு ஒரு சின்ன பாட்டை வச்சு கடைசியில் கொஞ்சம் அதிரடியாக விளாட ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதில் ரிஷப் பந்த் 49 பாலுக்கு 63 ரன் 4 பவுண்டரி 4 சிக்ஸ் அடிச்சிருக்கும் போது 10 ரன் போட்ட பாலில் டோனிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியிருப்பார். அப்துல் சமாத் 11 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும் போது டோனி பண்ண ஒரு வேற லெவல் செம்பீட்டில் அவுட் ஆயிருப்பார். கடைசியாக உள்ள வந்த சர்துல் தாகூர் 4 பாலுக்கு 6 ரன் அடிக்க லக்னோ அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டில் போயிருக்கு 166 ரன் அடிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே பந்துவீச்சு தரப்பில் கலீல் அகமது அனுகுல் கம்போஸ் ஒவ்வொரு விக்கெட்டும், ஜடேஜா பதிரானா 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இதில் சிஎஸ்கே அணியை சேர்ந்த 100 அகமது 4 ஓவர் வீசி 13 ரன்களை வெற்றி கொடுத்து சூப்பராக பந்து வீசியிருப்பாங்க. 45 ரன்களுக்கு மேலே வாரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 168 ரன் அடித்தா வெற்றின்னு ஈஸியான டார்கெட்டை நோக்கி களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அறிமுக வீரர் ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா களமிறங்கியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் தொடக்கத்திலிருந்தே பவுண்டரி அடித்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இதில் ஷேக் ரஷீத் ருத்ராஜ் கேட்வால் போல பவுண்டரி அடிச்சிருப்பார். அப்புறம் 6 பவுண்டரி அடிச்சிருப்பார். ரச்சின் ரவீந்திராவும் முதல் ஓவர்லேயே 2 பவுண்டரி அடித்து ஒரு சூப்பரான தொடக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஷேக் ரஷீத் 19 பாலுக்கு 27 ரன் 6 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது ஆவேஸ் கான் போட்ட பாலில் பூரான்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். ரச்சின் ரவீந்திரா 22 பாலுக்கு 27 ரன் 5 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது மார்க்கரம் போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு ரிவ்யூ எடுத்து லாஸ் பண்ணிட்டு வெளியேறியிருப்பார். ஸோ பவர் பிளேக்குள்ளேயே சிஎஸ்கே 59 ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருப்பாங்க. அதுக்கு ராகுல் திரிபாதி ஜடேஜா முக்கிய காரணம். ராகுல் திரிபாதி 10 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது ரவி பிஷ்னாய் போட்ட பாலில் ரவி பிஷ்னாட்டே கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, ஜடேஜா 11 பாலுக்கு 7 ரன் அடிச்சிருக்கும் போது ரவி பிஷ்னாய் போட்ட பாலில் மார்க்கரம்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறி இருப்பார். அடுத்ததாக உள்ள வந்து தூபே விஜய் சங்கர் டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருப்பாங்க. இதில் தூபே ரொம்பவே பொறுமையாக விளாண்டுருப்பாங்க. இதனால விஜய் சங்கர் 8 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பார். 29 பாலுக்கு வெற்றி பெற 54 ரன் தேவைப்படும் போது டூபே டெஸ்ட் மேட்ச் விளாடும் போது டோனி அதிரடியாக விளாண்டு போட்டியை முடிச்சிருப்பார். டோனி இந்த மேட்ச்சில் வந்த உடனேயே பவுண்டரி 6 அடித்து சம்பவம் பண்ணியிருப்பார். அதற்கு அடுத்துமே 2 பவுண்டரி அடிச்சிருப்பார். ஒரு கேட்சை ரவி பிஷ்னாய் கூட விட்டுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூர் டெஸ்ட் மேட்ச் விளாண்ட டூபேக்கு நோ பால்லாம் போட்டு 6 அடிக்க வச்சிருப்பார். அதுக்கப்புறமும் டூபே பொறுமையாக விளாட டோனி பவுண்டரி 6 அடித்து சிஎஸ்கே 19.3 ஓவர் முடியல 5 விக்கெட்டில் போயிருக்கு 168 ரன் அடிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் டோனி வெறும் 11 பாலுக்கு 26 4 பவுண்டரி ஒரு 6 236 கிட்ட ஸ்ட்ரைக் வச்சு கிரீஸில் இருந்திருப்பார். டூபே 37 பாலுக்கு 43 ரன் 3 பவுண்டரி 2 6 116 தான் ஸ்ட்ரைக் வச்சிருப்பார். ஸோ டோனி அதிரடியாக விளாண்டதுனால சிஎஸ்கே அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே விளாண்ட 7 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து விளாட போகிற 7ல் 6 மேட்ச் ஜெயிச்சா சிஎஸ்கே பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்குது. மேலும் டோனி இந்த மேட்ச்சில் சூப்பராக கேப்டன்சி ரிவ்யூ ஒரு மாசான ரன் அவுட் கடைசியில் ஃபினிஷிங் பண்ணனால அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் ஐபிஎல்ல அதிக வயதில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின வீரர் அப்படிங்கிற சாதனையும் டோனி படிச்சிருக்காரு. ஸோ சிஎஸ்கே இதற்கப்புறம் தொடர்ந்து வெற்றி பெற்று பிளே ஆஃப் போவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.